சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மே 1ஆம் தேதி 2024 நடக்கக்கூடிய குரு பயிற்சி எந்த மாதிரி ஒரு பலாபலன்களை கொடுக்க போகுதுன்னு பாக்குறோம். சிம்மத்துக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி, ராசிவே சனி பார்க்கிறார். 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது. இப்ப பாத்தீங்கன்னா 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்தில் இருக்கிற குரு வந்து 10ஆம் இடத்துக்கு சிம்மராசிக்கு வருகிறார். இத்தகைய பயிற்சி வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, இதுவரைக்கும் ஒரு மாதிரியான ஒரு பாக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருந்த சிம்மராசிக்காரர்கள் இப்போ ஒரு வேலை தொழில் விஷயமா சில மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பு கொடுக்க போறது இல்லை. பட் என்ன, அந்த 10th ஹவுஸ் வேலைகளை சில செய்ய போகிறது. அது 5ஆம் பார்வையா 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 6ஆம் வீட்டை பார்ப்பதுனால இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் பெட்டரான விஷயங்கள் தான் வரப்போகுது. ஏன்னா குரு எந்த இடத்தையும் பார்த்தாலும் வளர்ப்பார். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு புதுகுலமா புத்துணர்ச்சிய ராசியை பார்த்த குரு இப்போ 2ஆம் இடங்கிற ஒரு தனஸ்தானத்தை பார்க்கறதுனால கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இது வரைக்கும் கொஞ்சம் அவ்வளவான ஒரு இன்கம் நம்ம எதிர்பார்த்த இன்கம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான கேஷ் ஃப்ளோ வரும். பணப்பற்றாக்குறை குறையும். ஒரு இடம், இப்போ வீடு, அது மாதிரி விஷயங்களை வந்து வாங்கணும் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேகமா நடக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. ஏன்னா குரு இருக்கும் இடத்தில் பலன் கொடுக்கறதோட அவர் பார்க்குற இடத்துல தான் அதிகமாக ஒரு நல்ல ஒரு பாதிப்பையும் நல்ல ஒரு தாக்கத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த 2, 4, 6ங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய விஷயமா இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் உடல் உபாதை இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகி உடல் உபாதை குறையக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு சுப கடன்கள் வாங்கி சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ எல்லாமே கொஞ்சம் பரவாயில்லை. என்னதான் ராசியை வந்து செவ்வாய் பார்த்தாலும் இந்த குரு வந்து 2, 4, 6 பார்ப்பது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிகமான சில நன்மைகளை நாமளே செஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. பட் என்ன, கொஞ்சம் புத்துணர்ச்சி அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாகும். ஏன்னா குரு வந்து ராசியை பார்க்கறதே விலகிறாரு பார்த்தீங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாகும். சில கருத்து வேறுபாடுகள் இது வரைக்கும் நம்ம பார்ட்னர்ஸ் கிட்ட ஒரு மாதிரி சுமூகமாக போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக சில இஷ்யூஸ் மேலே வந்து அதை நம்ம ஆர்கியூ பண்ண வேண்டியதாக இருக்கலாம். குடும்பத்திலேயா இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் அதிருப்திகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து சனி வந்து ராசியை பார்க்குறார், குரு ராசியை பார்க்கல. ஸோ அது மாதிரி சில ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடியது இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய நிதி நிலைமை, இடம், சொத்து, இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கே ஒழிய இன்னும் ஒரு தப்பான ஒன்றும் இல்லைங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பயிற்சிக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒர்க்லாம் நீங்கள் இந்த ஒரு வருட காலம் செஞ்சுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்கு. இது வந்து பொதுவான பலன்களாக தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, கிரக அமைப்பு எப்படி இருக்குங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். நம்மளுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.